ஐயனார் துணை சிரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம நிலா சோழனை பற்றின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் சோழன் சொல்ல வர்றது நிலா காது கொடுத்து கூட கேட்குறதே கிடையாது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிலாவோட அண்ணி கால் பண்ணுறாங்க. என்னாச்சு நிலா, உன் குரலே ஒரு மாதிரியே இருக்குது. ஆமாம், இன்னைக்கு உன்னோட பர்த்டேவாச்சு, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை செலிப்ரேட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் நீ எல்லாருமே ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், சோழனோட விஷயத்தில் நீ என்ன முடிவு எடுத்திருக்க? அன்னைக்கு என்னமோ கோவத்தில் பேசிட்டு போன, இன்னைக்கு என்ன முடிவு பண்ணியிருக்க? டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா? இன்னும் நீ அந்த வீட்டில் தான் தங்கிட்டு இருக்கியா? இனிமேல் அந்த வீடு வேண்டாம் உனக்கு. அது என்னமோ எனக்கு சரியாகவே படலை. சோழன் உன்னை பார்க்குற பார்வையும் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம் நீ இப்போதான் நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். டிவோர்ஸ்க்கான ப்ராசஸும் ஒரு பக்கம் போயிட்டு தான் நீ இருக்கு. ரெண்ட்டுக்கு ரூம் எடுத்து தங்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிடுறாங்க. நிலாவும் அவங்களுடைய ஒய்ஃபும் பேசிகிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் நிலாவோட அண்ணன் கேட்டுடுறாங்க. ஓ, இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கொண்டு போய் மனோகரன் கிட்ட சொல்கிறாங்க. மனோகரன் இருந்துட்டு, அந்த சோழனை என் பொண்ணு திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கான், அவனை இதுக்கு மேலே நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் ஒரு பக்கம் முடிவெடுக்கிறாங்க. சோழன் நிலா பேசிட்டு போனதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் என்னெல்லாம் திருப்பங்கள் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி